Hi, I'm Jarin. Let's review Tamil Big Boss Season 9. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, பாரு வந்து ஒரு பாய்சன் பாட்டில், திவ்யா வந்து கேமை சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீம் கிரியேட் பண்ணுறவங்களுக்கும், ஃபேன் பேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கும், அதுக்கு கீழே லைக்ஸ் காமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இதில் ஒருத்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வில் கோ வித் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ. திவாகர் வந்து மைக்கை ப்ராப்பராக போட்டிருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வந்து சொல்லுவாங்க, திவாகர் மைக்கை ஒழுங்காக போடுங்க. இந்த விஷயம் எல்லா சீசன்லேயும் நிறைய கண்டஸ்டன்ட் கிட்ட பிக் பாஸ் சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி திவாகர்கிட்ட சொன்னதும் திவ்யா வந்து அவங்களோட கேப்டன்சியை வெளிப்படுத்துகிற விதமாக ஒழுங்காக போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே பாரு வந்து அண்ணன் இப்படி இல்லைண்ணா இப்படி போடுங்க அப்படின்னு அவங்க ஆல்ரெடி கைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போது திவ்யா சொன்னனால மைக்கு தானே நாங்கள் நல்லா போட்டுக்கிறோம் அப்படின்னு பாரு சொல்லியிருப்பாங்க. உடனே நான் வந்து திவாகர்கிட்ட தான் பேசுகிறேன், உங்ககிட்ட பேசலை அப்படின்னு பாரு சொல்லும்போது நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீட்டில் 100 days வந்து ஒருத்தர் வாழ போயிருக்காங்க. ஸோ ஒருத்தர் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லா டைமும் இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கடைசியில் திவ்யாவுமே பண்ணியிருப்பாங்க, அதை சொல்கிறேன். ஸோ அப்படி சொல்லுவாங்க. அகெயின் திவ்யாவுக்கும் பாருக்கும் இஷ்யூ போய்கிட்டே இருக்கும். பாரு வந்து இப்படி அப்படின்னு காமிச்சதோ சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காகவே பாரு அகெயின் நான் சொல்கிறேன், ஷீ இஸ் வெரி எக்ஸ்ப்ரெசிவ் பர்சன். அவங்களோட சேட் ஆகட்டும், அவங்களோட எந்த ஒரு இமோஷன்ஸ், ஹாப்பினஸ் ஆகட்டும், அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக தான் சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வெளியிலேருந்து அவங்க என்ன எபிசோட்ஸ் பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனிஹவ் இவங்க வந்து இப்படி மார்க் பண்ணியிருப்பாங்க. திவ்யா வந்து இப்படி ஸ்டெப் பண்ணுறீங்களா, சூப்பராக இருக்குது, அது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. கம்மிங் டு த அனதர் பாயிண்ட், லிவிங் ஏரியாவில் டாஸ்க் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து திவ்யா வந்து மைக் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் சொல்லுவாங்க, திவ்யா மைக் ஒழுங்காக போடுங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த விஷயத்துக்காக சண்டை வந்தனால பாரு வந்து ஹஹா அப்படின்னு சிரிச்சுட்டு அவங்கள வந்து சொல்லுவாங்க, சூப்பர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு திவ்யா வந்து நான் நல்லா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படின்னு பண்ணவங்களே மோசமாக ஒரு ரியாக்ஷன்ஸ் தந்தவங்க எதுக்காக இப்படி பண்ணணும்? அதுவும் ஒரு மோசமான விஷயம் தானே. ஓகே, ஸோ அகெயின் அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு ஜஸ்ட் ஷட்டா பாரு பேச இவங்க கேட்க மாட்டாங்க. பட் பாருவும் ஆஸ் யூஷுவல் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அவங்க ஜஸ்ட் ஷட்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அரோரா என்ன சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஷட்டாப்னு சொல்லாதீங்க, எல்லாருமே இருக்காங்க, பி குவாய்ட்னு சொல்லுங்க. அப்படிங்கும்போது ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கிற கேப்டன்சியை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஓகேன்னு சொல்லியிருக்கணும் கரெக்டாக. ஏன்னா இவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை, ஒருத்தவங்க சொல்லுவாங்க கேட்கறது இல்லை அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யார் மேலே, நம்ம பாரு மேலே. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அரோரா நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் உங்களை சொல்லலை, நான் அவங்க யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. இவங்க தான் வெளியில் டெக்காரம் டிசிப்ளின்லாம் பேசினாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பாரு மாதிரி ஒரு பர்சன் கிட்ட அந்த வீட்டில் இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸும் எகெயின்ஸ்டாக இருக்கும்போது, ஒரு 2-3 கண்டஸ்டன்ஸ் தவிர எகெயின்ஸ்டாக இருக்கும்போது அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்க மாட்டேன்னா அவங்க ஓத்து எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. பட் அவங்க ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க? ரெண்டாவது விஷயம், 24/7 யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து 24/7 வந்து வாட்ச் பண்ணினேன். பாரு இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகேங்களா. ஸோ பார் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரோட வேலைன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஓவர்லுக் பண்ணுறது, அது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறது. திவ்யா இறங்கி போய் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்கள மாதிரி எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எட் கடைசியாக வந்து அந்த பீன் பேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பீன் பேக் ரெடி பண்ணும்போது இந்த 1.5 hour எபிசோடில் இது வரல. பாரு வந்து அந்த பீன் பேக்லேருந்து கீழே விழுந்திருப்பாங்க. ஓகே, விழுந்துட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே அவங்க ஒரு வேலை சொல்லும்போது இன்னொருத்தவங்க அவங்க கிட்ட சொன்னால் அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அழகாக அந்த பீன் பேக்கை அவங்க ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணும்போது அவங்க கீழேயும் விழுவாங்க. ஸோ அந்த இடத்துல வினோதுக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வரும். பட் அதையும் தனியாக வந்து பீன் பேக்கை ரெடி பண்ணிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறமா கெஸ்ட் வரதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணுற டைமில் அவங்க அந்த பீன் பேக் ரெடி பண்ணிட்டு பாரு இப்படி வந்துட்டு இருப்பாங்க. பாரு கிட்டலாம் இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு திவ்யா வந்து பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாரு நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணுறீங்களா என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது ஆல்ரெடி பாரு விழுந்து எந்திரிச்சு வந்தனால ட்ரெஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. உடனே திவ்யா வந்து நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போகட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஆல்ரெடி ஓவர்லுக் பண்ணிட்டேன், எல்லாமே அந்தந்த இடத்துல ஒழுங்காக போயிட்டுருக்கு, நான் மறுபடியும் போய் சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு கோவம் தான் வரும். எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். உடனே திவ்யா வந்து ஓகே நான் போய் பார்க்குறேன்
அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்புவாங்க. ஓகே, நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக பாரு ஒரு விஷயத்த பண்ணும்போது இன்னொருத்தவங்க சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால அவங்க மற்றவங்களுக்கும் போய் சொல்ல, ஏன்னா பாரு அவங்க போயிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவங்க ரொம்ப கமாண்டிங்காக இருக்காங்கன்னு அடுத்த சண்டை தான் வந்திருக்கும். அவங்க ஓவர்லுக் பண்ண காரணத்தினால எல்லாம் நல்லா போகுது அப்படின்னு சொன்னாங்க. அகைன் திவ்யா போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் திவ்யா வந்து எல்லாத்துலையும் இறங்கி போய் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக பாருவும் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பிரஜின், கமருதீன், இன்னொருத்தவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ஒரு ப்ராங்க் கேம் மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து இதெல்லாமே பிளான்டு தான். அப்போ வந்து கமருதீன் வந்து பிரஜினை வந்து அடிக்கிறதுக்கு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். உடனே சாண்ட்ரா வந்து பயங்கரமாக அழுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே எமோஷன்ஸ் இருக்குது. அவங்க 2 பேரும் போகும்போது தனித்தனி கண்டஸ்டன்ஸாக அவங்களோட டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி போயிருந்தாலுமே அவங்களோட ஹஸ்பண்ட் கொண்டு வருது அப்படிங்கும்போது ஷீ பிகம் எமோஷ்னல். கரெக்டுங்களா? இப்போ அந்த எமோஷனல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த வீட்டில் நம்ம ஒருத்தவங்க கூட பாண்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அப்படின்னா நம்ம வருவோம். ஸோ அந்த விஷயத்தில் பாரு திவாகருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதோ திவாகர் பாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே கெஸ்ட் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா பாரு வந்து லைக் எல்லாருமே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. பாரு வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்னு அவங்க அந்த சாங் பாடுவாங்க. உடனே அவங்க வந்துட்டு திவ்யாவோட ரியாக்ஷன்ஸ் நீங்கள் கீனாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்படி அப்படிங்கிற இவங்க தான் ஒரு ஆளு, இவங்க தான் பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸ் அவங்களே தராங்க. ஐ டோன்ட் நோ டெக்காரம் டிசிப்ளின் இருக்கிறவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு. அதே மாதிரி தான் கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்லையும் பாரு இதை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி அவங்கள மார்க் பண்ணுறாங்க. அது எந்த விதத்தில் குட் குவாலிட்டி, எந்த விதத்தில் திவ்யா சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. பாரு ஜஸ்ட் ஃப்ரெண்டில் அப்படியே ஓவர்வெல்மிங்காக முன்னாடியே பண்ணிடுறாங்க, இவங்க பின்னாடி பண்ணுறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ எனி ஹவ் அதை விட்டுடலாம். ஆடியன்ஸே இருக்கும்போது பிக் பாஸ்க்கு தெரியாதா யார் யாருக்கு என்னென்ன டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே பிரியங்கா கிட்ட வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. லைக் இவங்க வந்து ஏஜியமாக இருக்கிறதோ இல்லை இந்த ஸ்டாச்சு அங்கே நிற்க வைக்கிறதோ இஸ் நாட் மை சாய்ஸ். என்னோட சாய்ஸில் இருந்துருச்சு அப்படின்னா நான் வந்து ஐ ஹாவ் கிவன் டு பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வந்த கெஸ்ட். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம். வந்த கெஸ்ட் கிட்ட வந்து இங்கே இருக்கிற பிரச்சனையை சொல்லுவோமா? அவங்க ஒன்றும் கண்டஸ்டண்ட்டாக வரல, அவங்க ஒன்றும் வைல்டு கார்டு என்ட்ரி இல்லைல்ல, இவங்களோட கேமை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி தே ஆர் எ கெஸ்ட். ஸோ அந்த கேமில் ஒரு கெஸ்ட்டு கிட்ட போய் இந்த ஹவுஸில் இருக்கிறவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது அவசியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கெஸ்ட் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து வாலண்டியராக யார் யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்கன்னு கேட்டப்போ சுபிக்ஷா வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பாரு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ திஸ் பேசிக்கலி ஷோஸ் ஹர் குட் குவாலிட்டி. நான் ஏன் பாருவை மட்டுமே இன்சிஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன், நான் வந்து பாரு சப்போர்ட்டர் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிடாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயம் தெரியுது இல்லை, அதை புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ரிவ்யூவே தவிர நான் வந்து பர்சனலாக பாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பட் அந்த வீட்டில் ஒரு உமனை எல்லாரும் எதிர்த்து நிற்கும் போது ஜஸ்ட் பிகாஸ் அ உமன் இஸ் பீயிங் போல்ட் இட் டசன்ட் மீன் அவங்க பாய்சன் பாட்டில். ஓகேயா? நம்மளுக்காக நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாண்ட் பண்ணணும். தட் இஸ் வாட் அவங்க பிக் பாஸ் ஹவுஸில் எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அவங்க தான் சேர்ந்து ஒரு குரூப்பாக பண்ணுறாங்க. இவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்குது, அவ்வளோதான். அந்த இண்டிவிஜுவல் ஒப்பீனியனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஆளுங்க இல்லை. ஆஸ் அ மக்கள் நம்ம வெளியில் ஆடியன்ஸாக இருக்கோம், 1.5 hour பார்க்குறோமோ 24/7 பார்க்குறோமோ, புரிஞ்சுக்கோங்க. ஒரு உமன் லவுடாக இருக்கனால அவங்க பேட் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு உமன்ஸ் குவாய்ட்டாக சைலண்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க குட்டுனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லாஸ்ட் பிஃபோர் சீசனில் சுத்தமாக வர்த்தே இல்லாத ஒரு கான்டென்ட்டுக்கு நம்ம வந்து கப்பை தூக்கி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க அழுது எல்லாத்தையும் சாதிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எஃபோர்ட் கொடுத்து என்டர்டெயின் பண்ணவங்கள நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த வாட்டியாவது ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே வந்து அழுது தான் நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வி ஹாவ் ஆல் தி ரைட்ஸ். நமக்காக நம்மளே ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா எப்படி மற்றவங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஓகே, ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் பாயிண்ட். பிக் பாஸ் ஹவுஸில் நான் நேற்று வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு நைட் அந்த டைமில். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. தேர் வாஸ் அ ஹியூஜ் இஷ்யூ இன் தட் பிக் பாஸ் ஹவுஸ். என்ன பிரச்சனை அப்படின்னா வியானாவும் திவாகரும் வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. திவாகர் வந்து ஆப்வியஸ்லி ஹீ இஸ் எ செல்ஃப் அப்சஸ்ட் பர்சன். அவர் வந்து சொல்கிறாரு லைக் எனக்கு வந்து வெளியில் பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் எனக்காக இருக்காங்க, ஒரு சில பைத்தியக்காரங்களுக்கு தான் என்னோட திறமை தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அப்போ வியானா சொல்கிறாங்க அண்ணா இப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள
சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜின் வந்து என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை வந்து அந்த இடத்துல நடக்குது. ஓகே, ஸோ அந்த இடத்துல சண்டை நடக்கும்போது கெஸ்ட் எல்லாம் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து ஆப்வியஸ்லி அஸ் அ கேப்டன்சி ஒரு மைக் விஷயத்துக்கே வந்து கேப்டன்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்க சார்ட் பண்ணுறதுக்கு வந்து நிற்கணும். பட் அவங்க வந்து கான்வர்சேஷனாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நடுவில் வந்து பாரு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்க, கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரியா, இது நார்மலாக ஒரு கெஸ்ட் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா எனி ஒன் வில் சே தட். கரெக்டாக உடனே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கடைசியாக லெட் மீ கம் டு தட் பாயிண்ட். இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண வைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் பிரஜினை வெளியில் போய் பேசலான்னு திவ்யா கூப்பிடுறாங்க. பிரஜின் வெளியில் வரல. ஓகேயா, நெக்ஸ்ட்டு சுபிக்ஷா வந்து ஓடி வந்து சொல்கிறாங்க, கெஸ்ட்டுக்கு வந்து அது ஆல்ரெடி டிஸ்டர்பாக இருக்குது, தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி, சவுண்டு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவ்யா வந்து என்னால் சொல்ல தான் முடியும், கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி அவங்க 2 பேரும் வெளியில் வர்றதுக்கு பிரஜின் வெளியில் போனதும் திவாகர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து இந்த இஷ்யூவை பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா, சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்களா. இப்போ வியானாவை வந்து ஏன்னா வியானா வந்து சொல்கிறாங்க, அவர் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தார், ஹீ டிட்ன்ட் மென்ட் இட், நாங்கள் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம், அவர் வந்து யாரையும் மீன் பண்ணலை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதும் திவ்யாவுக்கு வந்து வெளியில் வந்து பிரஜன் கிட்ட சொல்கிறாங்க, நான் ஏன் உங்களை வெளியில் வர சொன்னேன் அப்படின்னா, நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். எப்படி இவங்க சொன்னால் பிரஜன் கேட்பாங்க, ஓகேவா, அது என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியாது, இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்க. பட் பாரு சொன்னால் திவாகர் கேட்கக்கூடாது. உடனே குட் நோட், அவங்க எந்த விஷயத்துக்கும் பேடாக கைட் பண்ணலை. ஓகே, மைக்கு இப்படி போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நான் அவருக்கு கைட் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. இது தப்பு. ஆனால் பிரஜன் நீங்கள் ஆனால் அவர் வரல, பிரஜனை வெளியில் வாங்கன்னு ரொம்ப நேரம் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. ஸோ எந்த விதத்தில் இவங்க சொன்னாங்க, நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட பாண்ட் என்ன, இட்ஸ் குவெஷனபிள். கரெக்டாக இவங்க சொன்னால் கேட்பாங்க, இவங்க நான் சொல்ல மாட்டேன், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து எந்த விதத்தில் எனக்கு வரும் அப்படின்னு தெரியல. எப்படி உனக்கு வந்தால் எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரி தான் அந்த சீன் இருந்துச்சு. எனிவேஸ் இவங்க வெளியில் வந்துட்டாங்க. வியானா வந்து இந்த விஷயத்த பேசானா, நான் பேச விரும்பலைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியிலலாம் கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பேசும்போது பேசிக்காக இவங்க தான் வந்து ஒரு பெரிய குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நல்லா எல்லாத்துக்குமே இந்த எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஏன்னா திவ்யா அண்ட் நியூவாக வந்திருக்கிற வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எக்ஸப்ட் தீபக் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேங். அவங்க கூட இப்போ கனியும் புதுசாக சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாலும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இஃப் திவாகர் இஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சன் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க சொல்கிற கருத்தை ஒருத்தவங்க அப்போஸ் பண்ணால் அவங்க கேட்டவங்க எல்லாரும் எல்லாரோட கருத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அவ்வளோதான். இப்போ வியானா வந்து சொல்கிறாங்க பொறுமையாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்து சொல்கிறாங்க, அவர் அதை மீன் பண்ணலை அப்படின்னு சொன்னதும் திவ்யாலாம் கிளம்பி போகிறாங்க. பிகாஸ் அவங்க வாயிலிருந்து என்ன கேட்கணும்னா, ஆமாம் அவர் அப்படி தான் மீன் பண்ணாலும் அவங்க சொல்லணும். இவங்க சொல்லலை அப்படின்னதும் உடனே அவங்க போகிறாங்க. மறுபடியும் சுபிக்ஷாவை கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணுறாங்க. உடனே சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க, நான் திவாகர் கரெக்டு தப்பு அதெல்லாம் நான் சொல்ல வரல, கெஸ்ட் இருக்காங்க டிஸ்டர்ப் ஆகும், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்லும்போது பார்வதியோட சவுண்டு தானே அதிகமாக இருந்துச்சுன்னு திவ்யா கேட்டாங்க. உடனே சுபிக்ஷா சொன்னாங்க, இல்லை எனக்கு திவாகர் அண்ணா சவுண்டும் பிரஜனோட சவுண்டும் தான் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னதும் அகைன் அவங்களோட மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு மறுபடியும் போகிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாருமே கருத்து கேட்க ரெடியாக இல்லை, ஜஸ்ட் பார்வதி மேலே அந்த பழியை போடணும், அதுதான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அது ஏன் அந்த நோக்கம் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பார்வதி வந்து எந்த விஷயத்த எப்படியோ ஒரு கெஸ்ட் வந்ததுக்கப்புறமா ஷி ஆக்சுவலி மெயின்டைன் த டெக்கோரம். ஒரு சண்டை போட்டப்போ கூட எவ்வளோ மெதுவாக பேசணும் எல்லாமே அவங்க பண்ணினாங்க. ஓகேயா, அந்த சண்டையில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், அஸ் அ தலையாக நீங்கள் அந்த இடத்த ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை வந்து திவ்யா எப்படி போர்ட்ரே பண்ணேன்னா, பாரு எப்படி ஏற்றி விட்டுச்சுப்பாங்க, நான் வந்து உங்களுக்கு பிரஜனுக்கும் அவங்களுக்கும் ஏற்றி விட பார்த்தாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்பாங்கல்ல, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அந்த இடத்துல கெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கிடையாது, பார்வதி வந்து ஏற்றி விட தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ இதை தான் வந்து ஒரு 1.5 hours நீங்கள் பார்க்கும்போது பெருசாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் எதுவாக இருந்தாலும் கீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஈவன் 24/7 நிறைய விஷயங்கள் கட்டாயி தான் வருது, அப்படியே ரா ஃபுட்டேஜெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை.
ஸோ ஒருத்தவங்க போல்டாக இருக்காங்க, அவங்களுக்காக அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் டசன்ட் மீன் தே ஆர் ராங், இட் டசன்ட் மீன் தே ஆர் லவ். அவங்களுக்காக அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குரூப்பிசம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அன்பு குரூப்பிசம் அப்படின்னு கனி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதை வந்து வெல் மெயின்டைன்டாக சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த கனி கேங்கையும் இழுத்துக்கிட்டாங்க. எஃப்ஜேவுமே வந்து நீ எதுக்காக உள்ளே வந்த, நீ எதுக்கு வியானா வந்து பேசலை, நீ வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே வர அப்படின்னா நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் வியானா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட ஆள் திவாகர், அவரே அதை பற்றி பேச விரும்பலைங்கிறப்போ நான் வந்து என்ன பேச முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் அ ரைட் கொஸ்டின், ரைட்? அவர் பேச விரும்புனா நானும் வந்து பேசுவேன், இது என்னோட பிரச்சனை கிடையாது. பட் என்ன சார்ந்த பிரச்சனை, அவர் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாரு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எஃப்ஜே வந்து நீ அப்படி வந்து சப்போர்ட்டிவாக பேசணும்னா ஃபுல்லாக பேசணும், இல்லைனா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே இவங்க திவாகர் வந்து ஜஸ்ட் சொரிஞ்சு விட்டுட்டு போயிட்டாரு, என்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஸோ பேசிக்கலி மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் எவ்ரி ஒன் இஸ் அன் இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணுறவங்க பேட் கண்டஸ்டன்ட் கிடையாது. ஒரு சில சிச்சுவேஷனில் த ஹோல் ஹவுஸ்மேட்ஸ் அவங்க அங்கே தான் வாழ போகிறாங்க அப்படிங்கும்போது எல்லாருமே அவங்களுக்கு ஆப்போஸ் பண்ணும்போது அவங்களோட கருத்தை கேட்குறதுக்கு ரெடி இல்லாமல் இன் அ பேட் வே அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை வச்சு இந்த பேட் வேல அவங்க சொல்லும்போது பீயிங் அ ஹியூமன் நம்ம வந்து லவுடாக தான் இருக்கணும், வேறு வழியில் அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் வாட் பாரு இஸ் ஆல்சோ டிட். ஸோ அதனால அவங்க ஒரு பாய்சன் பாட்டில் அப்படின்னு சொல்லாதீங்க. அண்ட் திவ்யா வந்து போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து அவங்களுமே கத்துறாங்க, அவங்க சொல்கிறாங்க, பட் கேட்டால் நீங்கள் என்ன கற்று வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் சிச்சுவேஷன். ஸோ எல்லாருமே சொல்கிற மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருமே ஷோவை பாருங்கள். மீம் க்ரியேட் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணி 24/7 என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு மீமை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு காமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, லைக் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படி தான் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணாதீங்க. தென் வாட் எல்ஸ் ஐ வாண்ட் டு சே, ஓட்டு போடுறவங்களுக்கு பார்த்து போடுங்க. ஒருத்தவங்க அழுகுறாங்க, சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆல்ரெடி போன பிஃபோர் சீசனுக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கப்பு கொடுத்துட்டீங்க, இந்த வாட்டியும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகே, வி நோ நீட் சிம்பத்தி. நமக்காக ஸ்டாண்ட் பண்ணுற ஒருத்தவங்க தான் நமக்கு தேவை. நீங்களாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும். ஸோ இது என்னோட கருத்து. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு காமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். Until then, you are Jaren. Bye bye. Take care.